Hello everyone, my name is M. Ramalinga Jyoti, second BBA in KCS Kashinagar College of Arts and Science. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா பிஸ்னஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், அதோட மீனிங், அப்புறம் பர்சன்ஸ் ஆஸ் நாட் கம்ப்ளீட்டட் டு கான்ட்ராக்ட், ஒரு பர்சனால் ஏன் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகலன்னு பார்க்க போகிறோம். அதோட 3 பாயிண்ட்ஸ்: major, persons of unsound mind, persons disqualified by law. இப்போ capacity of contract meaning பார்க்க போகிறோம். Every person is completed to a contract who is the ages of the majority according to the law to which is not disqualified from contracting by any law to which is subject. It is clear from the above definition that a person who is major of sound mind and not disqualified by this completed to enter into a valid contract. ஒரு பர்சன் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகணுன்னா அவன் மேஜராக இருக்கணுமா, அண்ட் சவுண்ட் மைண்டாக இருக்கணுமா, அண்ட் தகுதி உள்ளவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மேஜர்னால் 18 வயசு ஆனவங்க இருக்கணும். சவுண்ட் மைண்ட்னால் நல்லா இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலித்தனமாக இருக்கணும். அண்ட் நாட் டிஸ்குவாலிஃபைடுனா தகுதி உள்ளவனாக இருக்கணும், தகுதி இல்லாமல் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இந்த மீனிங்கில் the following persons are not completed to contract, ஒரு பர்சனால் ஏன் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகல சொல்கிறாங்க. மேஜர், persons of unsound mind, persons disqualified by law. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். மேஜர், according to section 3 of the Indian Majority Act 1875, a major is a person who has not completed 18 years of age or not capable for entering into contract. Whoever in the following 2 cases a major acting majority of 21 years of age. Section 3 Indian Act படி 1875. அப்போது ஒரு பர்சன் 18 வயசு ஆனால் தான் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக முடியும். அப்படி இல்லைன்னா த ஃபாலோயிங் த மேஜர் ஆக்டிங் மெஜாரிட்டி ஆஃப் 21 years ஆஃப் ஏஜ். ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, கேஸ் நம்பர் 1, we are guardian of major person has been appointed under the Guardian and Ward Act 1819. ஒரு பர்சனுக்கு இன்னும் 18 வயசு ஆகலைன்னா அவனுடைய கார்டியன் வந்து அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகலாம். அதுதான் இதில் சொல்கிறாங்க. கேஸ் நம்பர் 2ல் வேர் த சூப்பரிண்டென்ட் ஆஃப் மேஜர் ப்ராப்பர்ட்டி இஸ் அசிஸ்டட் பை எ கோர்ட் ஆஃப் ஆர்டர். ஒரு பர்சனுக்கு அப்பா அம்மா உறவினர்கள் யாரும் இல்லைன்னா அந்த கோர்ட்டே அவனுக்கு ஒரு சூப்பரிண்டென்ட், அதாவது கார்டியன் மாதிரி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பார் அந்த சூப்பரிண்டென்ட். அவனுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவனை விட்டு போயிடுவார், அந்த பர்சனை விட்டு. இது பற்றி தான் கேஸ் நம்பர் 2ல் சொல்கிறாங்க. அப்புறம் persons of unsound mind. A person who is not of sound mind is known as a person of unsound mind. A person unsound mind is one who satisfied the following 2 conditions. ஒரு பர்சன் வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாதா, சவுண்ட் மைண்டாக இருக்கணுமா, அதாவது இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். இதில் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்பர் 1ல்
he should be capable of understanding the nature and content of the contract. ஒரு கான்ட்ராக்டோடைய அதோட கண்டென்ட், அதோட நோக்கம், அதோட தன்மை அவன் நல்லா புரிஞ்சிக்கூடிய தன்மையாக இருக்கணும் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். கேஸ் நம்பர் 1ல். கேஸ் நம்பர் 2ல் he should be capable of forming the rational judgment about the effect of the contract on this interest. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்சன் இந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ எஃபெக்ட் போடுறா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது, the following persons are also content to the person of unsound mind. எந்த பர்சன்லாம் அன்சோல்டு மைண்டு சொல்கிறாங்கன்னா, இடியட், லூனாட்டிக்ஸ். இடியட்னா நான் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டா இடியட், முட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லூனாட்டிக்ஸ்னால் அதோட அர்த்தம் பைத்தியம்னு அர்த்தம். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான், அவன் தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க லூனாட்டிக்ஸ்னால் இங்கிலீஷில். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், persons disqualified by law. The following persons are disqualified by law to which then are subject and are not completed to enter into a contract. ஒரு பர்சனால் ஏன் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகல, அவன் ஏன் டிஸ்குவாலிஃபைடாக இருக்கான் அதை பற்றி சொல்கிறாங்க. ஏலியன் எனிமீஸ், இன்சால்மெண்ட், corporation, firm and company, foreign ambassadors, professional person, marriage woman. ஏலியன் எனிமீஸ்னால் அந்நிய நாட்டு நபர்கள் நம்ம நாட்டில் கான்ட்ராக்ட் போடுகிறது, நம்ம நாட்டில் இருக்கிற நபர்கள் கூட கான்ட்ராக்ட் போடுக்கூடாது. அப்படி போட்டால் அவங்க அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்னா ஒரு பர்சன் நிறைய கடன் வாங்கியிருக்கா, தீர்க்க முடியாத கடனாளி சொல்லுவாங்க, அதுதான் அன்சோல்மெண்ட். கார்ப்பரேட் அண்ட் ஃபார்ம் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி அந்த நேமை கம்பெனி நேமால் என்ட்ரு ஆக முடியும், ஆனால் கார்ப்பரேட் ஃபார்ம் வேறு ஒரு இதில் என்ட்ரு ஆக முடியாது சொல்கிறாங்க கான்ட்ராக்டில். ஃபாரின் அம்பாசிடர்ஸ்னால் பிரபலங்கள், ஆடில் நடிக்கிறவங்க, அவங்களால கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக முடியாது சொல்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் பர்சன்னா ஒரு நபர் வந்து இன்ஜினியர் தொழிலில் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, இல்லைனா டாக்டர் தொழிலில், அவங்க அந்த தொழிலில் மட்டும்தான் கான்ட்ராக்ட் போடணும், தவிர மற்ற அதர் தொழிலில் கான்ட்ராக்ட் போட்டால் அது டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும் அவங்க. அதாவது அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. மேரேஜ் உமன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, அதனால் அவங்க கான்ட்ராக்ட் போடலாம், அது செல்லும். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஹஸ்பண்டை, அதனால் இவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாங்க. இவங்க கான்ட்ராக்ட் போட்டால் இதுவும் செல்லாது. இதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க, பர்சன் டிஸ்குவாலிஃபைட் பை லா. இல்லை, தேங்க்யூ வெரி மச்.